Hello trainees. இன்னைக்கு நாம first aid method demonstrate பண்ண போறோம். அப்புறம் basic training பத்தி கத்துக்க போகிறோம். இந்த வீடியோவோட objectives என்னன்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க victim electric shockல இருந்து rescue பண்ண முடியும். நெல்சன்ஸ் ஆர்ம் அதாவது lift back pressure method யூஸ் செஞ்சு உயிர்த்தெழுதல் செய்ய முடியும். ஷாஃபர்ஸ் மெத்தடால் உயிர்த்தெழுதல், மவுத் டு மவுத் மெத்தடால் உயிர்த்தெழுதல், மவுத் டு நோஸ் மெத்தடால் உயிர்த்தெழுதல். கார்டியாக் அரெஸ்ட் விக்டிமுக்கு சிபிஆர் அதாவது கார்டியாக் பல்மனரி, ப்ளீடிங் விக்டிமை ட்ரீட் செய்யறது, தீயை அணைக்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷரோடு யூஸ் செய்யறது, ஒர்க் ஷாப் சேஃப்டி மற்றும் டிசிப்ளின் ப்ராக்டிஸ் செய்கிறது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மின்சார அதிர்ச்சியிலிருந்து பாதிக்கப்பட்டவரை காப்பாற்றுங்கள். பாதிக்கப்பட்டவரின் சுவாசத்தை தடை செய்யும் ஆடைகளை தளர்த்தவும். அவரது வாயிலிருந்து பல்செட் உட்பட எல்லா பொருளையும் அகற்றவும். அவரை தரைமட்டத்திற்கு கொண்டு வாருங்கள். செயற்கை சுவாசத்தை உடனே தொடங்குங்கள். மருத்துவரை அழைக்கவும். நெல்சன்ஸ் ஆர்ம் லிஃப்ட் பேக் பிரஷர் முறையை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற காட்டப்பட்டுள்ளபடி பாதிக்கப்பட்டவரை வைக்கவும். உங்கள் முழங்கால் பாதிக்கப்பட்டவரின் கைகளுக்கு அருகில் இருக்கும்படி மண்டியிடவும். பாதிக்கப்பட்டவரின் பின்புறத்தில் உங்கள் கைகளை வைக்கவும். மெதுவாக முன்னோக்கி வளைந்து உங்கள் கைகள் கிட்டத்தட்ட செங்குத்தாக இருக்கும் வரை நேராக வைத்து பாதிக்கப்பட்டவரின் முதுகில் சீராக அழுத்தவும். பின்னால் நகரும்போது உங்கள் கைகள் பாதிக்கப்பட்டவரின் கைகளில் கீழே சரிய வேண்டும். மேலும் அவரது மேல் கையை முழங்கைக்கு சற்று மேலே பிடிக்க வேண்டும். நீங்கள் முழுமையாக பின்னால் நகரும்போது பாதிக்கப்பட்டவரின் கைகளை மெதுவாக உங்களை நோக்கி இழுக்கவும். சுழற்சியை முடிக்க பாதிக்கப்பட்டவரின் கைகளை கீழே வைத்து உங்கள் கைகளை மீண்டும் ஆரம்ப நிலைக்கு நகர்த்தவும். பாதிக்கப்பட்டவர் இயற்கையாக சுவாசிக்க தொடங்கும் வரை இதை செய்யுங்கள். முழு நினைவு வரும் வரை அவருக்கு ஊக்கமருந்து எதுவும் கொடுக்காதீர்கள். ஷாஃபர்ஸ் முறையில் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற காட்டப்பட்டுள்ளபடி பாதிக்கப்பட்டவர் அருகில் மண்டியிடவும். மீட்பவரின் முழங்காலுக்கு இடையில் பாதிக்கப்பட்டவரின் தொடைகள் இருக்க வேண்டும். காட்டப்பட்டுள்ளபடி கைகளையும் விரல்களையும் வைக்கவும். மெதுவாக முன்னோக்கி வளைந்து உங்கள் கைகள் கிட்டத்தட்ட செங்குத்தாக இருக்கும் வரை நேராக வைத்து பாதிக்கப்பட்டவரின் முதுகில் சீராக அழுத்தவும். இது பாதிக்கப்பட்டவரின் நுரையீரலிலிருந்து காற்றை வெளியேற்றுகிறது. நீங்கள் பின்னால் நகரும்போது பாதிக்கப்பட்டவரின் மேல் உள்ள அனைத்து அழுத்தங்களையும் முழுவதாக அகற்றவும். இது நுரையீரலுக்குள் காற்று மீண்டும் நிரம்ப அனுமதிக்கிறது. 2 வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் முன்னோக்கி நகரவும். இந்த சுழற்சியை நிமிடத்திற்கு 12 முதல் 15 முறை செய்யவும். பாதிக்கப்பட்டவர் இயற்கையாக சுவாசிக்க தொடங்கும் வரை இதை செய்யுங்கள். மவுத் டு மவுத் முறை மூலம் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற காட்டப்பட்டுள்ளபடி பாதிக்கப்பட்டவரை வைக்கவும். பாதிக்கப்பட்டவரின் தலையை பின்னால் சாய்க்கவும். மேல் மற்றும் கீழ்த்தாடைகளை நிலைநிறுத்த உங்கள் விரல்களை பயன்படுத்தவும். ஒரு ஆழமான மூச்சை எடுத்து காற்று புகாதவாறு காட்டுவது போல பாதிக்கப்பட்டவரின் வாய் மேல் உங்கள் வாயை வைக்கவும். பாதிக்கப்பட்டவரின் மூக்கை மூடுங்கள். நேரடி தொடர்பு உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பாதிக்கப்பட்டவரின் வாயில் ஒரு நுண்துளை துணியை வைக்கவும். குழந்தையாக இருந்தால் உங்கள் வாயை அவரது வாய் மற்றும் மூக்கின் மேல் வைக்கவும். பாதிக்கப்பட்டவரின் வாயில் அவரது மார்பு உயரும் வரை ஊதவும். உங்கள் வாயை அகற்றி மூக்கில் உள்ள பிடியை விடுங்கள். அவர் மூச்சை வெளியேற்ற அனுமதிக்கவும். உங்கள் தலையை திருப்பி காற்று வெளியேறும் சத்தம் கேட்கவும். முதல் 8 முதல் 10 சுவாசங்கள் பாதிக்கப்பட்டவர் பதிலளிக்கும் அளவுக்கு விரைவாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நிமிடத்திற்கு 12 முறை, குழந்தைக்கு 20 முறை வேகத்தை குறைக்க வேண்டும். மவுத் டு நோஸ் முறை மூலம் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற பாதிக்கப்பட்டவரின் வாய் திறக்காவிட்டால் அல்லது உங்களால் நீக்க முடியாத அடைப்பு இருந்தால் இந்த முறையை பயன்படுத்தவும். பாதிக்கப்பட்டவரின் உதடுகளை மூட உங்கள் விரல்களை பயன்படுத்தவும். உங்கள் உதடுகளை மூக்கின் துவாரத்தை சுற்றி இறுக்கமாக வைத்து அவற்றில் சுவாசிக்கவும். பாதிக்கப்பட்டவரின் மார்பு உயர்ந்து விழுகிறதா என்பதை கவனியுங்கள். பாதிக்கப்பட்டவர் பதிலளிக்கும் வரை இதை 10 முதல் 15 முறை செய்யவும். மருத்துவர் வரும் வரை இந்த பயிற்சியை தொடரவும். மாரடைப்பின் கீழ் பாதிக்கப்பட்ட ஒருவரை காப்பாற்றவும். பாதிக்கப்பட்டவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை விரைவாக சரிபார்க்கவும். இதயம் துடிப்பதை நிறுத்திய சந்தர்ப்பங்களில் நீங்கள் உடனடியாக செயல்பட வேண்டும்.
கழுத்தில் இதய துடிப்பு இல்லாதது, உதடுகளை சுற்றி நீல நிறம் மற்றும் கண்கள் பரவலாக விரிந்திருக்கும் கண்மணி போன்றவற்றின் மூலம் இதயத் தடையை கண்டறியலாம். பாதிக்கப்பட்டவரை அவர்களின் முதுகில் ஒரு உறுதியான மேற்பரப்பில் வைக்கவும். மார்பை எதிர்கொள்ளும் பக்கமாக மண்டியிட்டு மார்பகத்தின் கீழ்ப்பகுதியை கண்டறியவும். உங்கள் கைகளை நேராக வைத்து மார்பகத்தின் கீழ்ப்பகுதியில் கூர்மையாக அழுத்தவும். பின்னர் அழுத்தத்தை விடுவியுங்கள். வினாடிக்கு 1 முறை என்ற விகிதத்தில் 15 முறை முந்தைய படியை மீண்டும் செய்யவும். இதய துடிப்பை சரிபார்க்கவும். 2 சுவாசங்களை கொடுக்க பாதிக்கப்பட்டவரின் வாயில் மீண்டும் நகர்த்தவும். 15 மார்பு அழுத்தத்தின் சுழற்சியை தொடர்ந்து 2 சுவாசங்களை தொடரவும். அடிக்கடி நாடி துடிப்பை சரிபார்க்கவும். இதய துடிப்பு திரும்பினால் சுருக்கத்தை நிறுத்தவும். இயற்கையான சுவாசம் திரும்பினால் வாயிலிருந்து வாய் சுவாசத்தை நிறுத்தவும். காட்டப்பட்டுள்ளபடி பாதிக்கப்பட்டவரை மீட்கும் நிலையில் வைக்கவும். அவரை சூடாக வைத்து விரைவில் மருத்துவர் உதவியை பெறவும். இரத்தப்போக்கு பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை. இரத்தப்போக்கு இடத்தை தீர்மானிக்கவும். முடிந்தால் காயமடைந்த பகுதியை இதயத்திற்கு மேலே உயர்த்தவும். ஸ்டெரைல் துணியுடன் இரத்தப்போக்கு பகுதிக்கு நேரடி அழுத்தத்தை பயன்படுத்துங்கள். அழுத்தத்தை 5 வினாடிகள் வைத்திருங்கள். 15 நிமிடங்களுக்கு மேல் அழுத்தம் கொடுக்காவிட்டால் இரத்தப்போக்கு நின்றுவிட்டதா என்று பார்க்கவும். காயத்தை சுத்தம் செய்யவும். காயத்தை மென்மையான துணியால் கட்டவும். பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்துங்கள். தீயை அணைக்கும் கருவியின் பயன்பாடு. நெருப்பு 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 என்று கத்துவதன் மூலம் நீங்கள் நெருப்பை கண்டால் உங்களை சுற்றியுள்ளவர்களை எச்சரிக்கவும். பின்னர் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவசரகால வழிகளை பயன்படுத்தி மக்களை வெளியேறச் சொல்லுங்கள். மின்சார விநியோகத்தை ஆஃப் நிலையில் வைக்கவும். மக்களை நெருப்பின் அருகில் செல்ல அனுமதிக்காதீர்கள். நெருப்பின் வகையை அடையாளம் காணவும். அட்டவணை 1ஐ பார்க்கவும். நெருப்பு B வகை என்று வைத்துக் கொள்வோம். CO2 கார்பன் டை ஆக்சைடு தீயணைக்கும் கருவியை தேர்ந்தெடுக்கவும். அதன் காலாவதி தேதியை சரிபார்க்கவும். முத்திரையை உடைக்கவும். கைப்பிடியிலிருந்து பாதுகாப்பு முள்ளை இழுக்கவும். தீயின் அடிப்பகுதியில் அணைப்பான் முனை அல்லது குழாயை குறிவைக்கவும். இது எரிபொருளின் மூலத்தை அகற்றும். முகவரை வெளியேற்ற கைப்பிடி நெம்புகோலை மெதுவாக அழுத்தவும். தீ அணைக்கப்படும் வரை எரிபொருள் மீது சுமார் 15 சென்டிமீட்டர் தூரத்தில் இருந்து தீயை அணைக்க முயற்சி செய்யவும். பட்டறை பாதுகாப்பு மற்றும் ஒழுக்கம் பற்றிய பயிற்சி. துப்புரவு செயல்முறையை தொடங்குவதற்கு முன் அனைத்து இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை அணைக்கவும். வாய் மற்றும் மூக்கை மறைக்க முகமூடியை பயன்படுத்தவும். சுத்தம் செய்ய வேண்டிய பகுதிகள், உபகரணங்கள், இயந்திரங்களை அடையாளம் காணவும். அசையும் பொருட்களை ஒரே இடத்தில் வைத்து குழுவாக்கவும். துணியை பயன்படுத்தி இயந்திரம் சாதனத்தில் உள்ள எந்த பகுதியையும் இணைப்பையும் சேதமடையாமல் தூசியை கவனமாக சுத்தம் செய்யவும். வயர் செய்யப்பட்ட பகுதிகளில் ஈரமான தூசி துணியை பயன்படுத்தவும். எமிரி ஷீட்டை பயன்படுத்தி உபகரணங்களின் அல்லது சாதனங்களின் பகுதிகளில் உள்ள துருவை அகற்றவும். துடைக்கும் போது சுத்தம் செய்யும் போது இயந்திரத்தில் உள்ள லூபிரிகன்ட்களை அகற்ற வேண்டாம். தூரிகை அல்லது துணியால் உதவ முடியாத இடங்களில் இருந்து தூசியை உறிஞ்சுவதற்கு வெற்றிட கிளீனர்களை பயன்படுத்தவும். ஆய்வகத்தில் காணப்படும் கழிவுப் பொருட்களை சேகரித்து குறிப்பிட்ட குப்பை தொட்டியில் போடவும். கிரீஸ் அல்லது எண்ணெய் தரையில் பிளந்த இடங்களில் சுத்தம் செய்யவும். சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை அந்தந்த இடங்களில் வைக்கவும். பயிற்றுவிப்பாளரின் முன்னிலையில் சுத்தம் செய்த பிறகு அனைத்து இயந்திரங்களும் செயல்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தவும். பயிற்சியாளருடன் சுத்தம் செய்யும் போது நீங்கள் கண்ட அசாதாரண விஷயங்களை பற்றி விவாதிக்கவும். பயிற்றுவிப்பாளர் அதை கேட்டால் அறிக்கையை தயாரிக்கவும். இந்த வீடியோவில் நாம் க்ரூஷியல் ஃபர்ஸ்ட் எய்ட் மற்றும் பேசிக் ஸ்கில்ஸை கற்றுட்டோம். எலக்ட்ரிக் ஷாக் ரெஸ்கியூ ரெசிசிட்டேஷன் மெத்தட்ஸ், கார்டியாக் அரெஸ்ட் ரெஸ்பான்ஸ், ப்ளீடிங் ட்ரீட்மெண்ட், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் யூஸ் செய்கிறது, ஒர்க் ஷாப் சேஃப்டி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ எம்ஃபசைஸ் செய்கிறது ப்ராக்டிக்கல் டெக்னிக்ஸ் மேலே.
இம்மீடியட் ரெஸ்பான்ஸ்க்கு, அப்புறம் சேஃப் அண்ட் டிசிப்ளின்ட் என்வாயன்மெண்ட்காக. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்ததெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.